வேதாரண்யம் தாலுகா கருப்பம்புலம் ஊராட்சியில் ரூபாய் 30 லட்சம் செலவில் ஊராட்சி மன்ற புதிய கட்டிடம் கட்டப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. புதிய ஊராட்சி மன்ற கட்டிடத்தை நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் திறந்து வைத்தார். ஊராட்சி மன்ற தலைவர் சுப்புராமன் வரவேற்றார். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மீன்வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் கருப்பம்புலம் ஊராட்சியில் தூய்மை பணியில் ஈடுபட்டுள்ள தற்காலிக தூய்மை பணியாளர்கள் 11 நபர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் சுப்புராமன் தனது சொந்த செலவில் ரூபாய் 5 லட்சம் மதிப்பீட்டில் விபத்து காப்பீடு இன்சூரன்ஸ் செய்து கொடுத்துள்ளார். அதற்கான பத்திரங்களை தூய்மை பணியாளரிடம் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் வழங்கினார். தூய்மை பணியாளருக்கு தனது சொந்த செலவில் விபத்து காப்பீடு செய்து கொடுத்து ஊராட்சி மன்ற தலைவர் சுப்புராமனை தூய்மை பணியாளர்கள் குடும்பத்தினர்கள் மற்றும் கிராம மக்கள்கள் சால்வை மற்றும் மாலை அணிவித்து பாராட்டினர். ஏராளமான நலத்திட்டங்கள் நாம் பெற்றிருக்கின்றோம். குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்களை மட்டும் நேரம் கருதி ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். முக்கியமாக நம்ம வந்தப்புறம் உடனடியாக நிறைவேற்றின விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 32 வருஷமாக உயர்நிலைப் பள்ளியாக இருந்த நம்முடைய அரசு உயர்நிலைப் பள்ளியை பொதுமக்கள் பங்களிப்போடு மேல்நிலைப் பள்ளியை தரம் உயர்த்தி கொடுத்தோம். 2 லட்சம் ரூபா பணம் கட்டி. முதல் விஷயம். அடுத்ததாக நம்முடைய விவசாயிகள் நம்முடைய நாட்டின் முதல்நிலையை கொண்டு வந்து அதற்கு நிரந்தர கட்டிடமும் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். அடுத்ததாக 1740 குடும்ப அட்டைகள் கொண்ட நியாய விலை கடை நம்ம மாவட்டத்திலேயே பெரிய கடையாக இருந்தது. முழு நேர கடையாக ஒரே கடையாக இருந்தது. அதை 3 முழு நேர நியாய விலை கடைகளாக பிரித்து அதில் 2க்கு நிரந்தர கட்டிடம் கட்டி திறக்கப்பட்டு விட்டது. இன்னும் ஒன்றுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் சொல்லியிருக்காங்க. திட்ட இயக்குனர் அவர்கள்ட்ட கோரிக்கை வச்சுருந்தோம். மாவட்ட ஆட்சியர் திட்ட இயக்குனர் கேட்டிருந்தோம். அவங்க ஒரு வாரத்துக்குள்ளே தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் ஏராளமான திட்டங்கள் நம்ம வரிசையில் சொல்லிகிட்டே போகலாம். அனைத்திற்கும் எல்லாருடைய ஒத்துழைப்பும் எனக்கு இருந்தது அப்படிங்கிறது நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம நாளையோட முடிகிறதுனால எங்களுக்கும் முன்றைய சரங்கள் உட்பட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லாவற்றிற்கும் மேலாக எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எந்த நேரம் கூப்பிட்டாலும் என் கூட இருக்கக்கூடிய எங்கள் ஊர் மக்களுக்கு என்னுடைய பணிவான நன்றி வாழ்த்துறை வழங்குவார்கள். அனைவருக்கும் பணிவான வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் வட்டாரம் கருப்பம்புலம் ஊராட்சி